ஹாய், இந்தியா டு கனடா ட்ராவல் வாக் பார்ட் 1. வீட்டில் இருந்து ஒரு 7:30 போல் கிளம்புனோம். 8 o'clock ஏர்போர்ட்க்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனது உள்ளே போனது செக்இன், அப்புறம் இமிக்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி மூணுமே கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மூலமாக ட்ராவல் பண்ணுறோம். கரெக்ட் டைமுக்கு போர்டிங்க்கு கால் பண்ணிட்டாங்க. உள்ளே ஏறினதுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக வார்ம் கிளாத் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஹெட்செட்ஸு தனித்தனியாக அடல்ட்டுக்கு தனியாக சைல்டுக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க. 11:15க்கு டேக் ஆஃப் டைம். கரெக்ட் டைமில் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகி ஒரு ½ an hour சைல்டு மீல் ஃபர்ஸ்ட் வந்தது. இதில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, அப்புறம் ஃப்ரூட் ஏதோ ஒரு க்ரீம் மாதிரி கோட் பண்ணி இருந்தது. அப்புறம் கிட்கேட்டு, வாட்டரு, க்ரீமு, அப்புறம் ஒரு குட்டி ஃப்ரூட்டி பாட்டில். மெயின் கோர்ஸ் மீலில் அலுமினியம் ஃபாயில் வச்சு அப்படியே ஹீட் பண்ணியிருப்பாங்க போல். ஃபுல்லாக ஃபுட்டில் ஒட்டி இருந்தது. அவங்கள்ட்ட சொன்னோடனே திரும்ப வேற மீல் கொடுத்துருந்தாங்க. அதில் சப்பாத்தி, ஒரு பேன் பீஸா, அப்புறம் நக்கட்ஸு, கொஞ்சம் ஸ்மைலி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பின்னாடியே அடல்ட் மீலும் வந்துருச்சு. இது ரைஸ் வச்சு ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தயிர் வடை, தயிர் கொடுத்துருந்தாங்க. பிக்கிள், பப்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. எதுக்குமே புரியல, சப்பாத்தி கேட்கடா பிக்கிள் பப்பர்னு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் கீழே மட்டன் பிரியாணி அண்டு இந்த கத்திரிக்காய் பச்சடி இருந்தது. நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுறக்குள்ளாக்க சிங்கப்பூர் இறங்கிட்டோம். சிங்கப்பூர் டைம் படி ஒரு 6 o'clock ரீச் ஆகிட்டோம். ட்ராவலிங் டைம் டோட்டலாக 4 hours 25 minutes. அதுக்கு கொஞ்சம் ஒரு 5 minutes பிஃபோரே ரீச் ஆகிட்டோம். இறங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கரையோரம் இருக்கிற போட்ஸு, அதாவது லைட்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அடுத்த ஃப்ளைட் எங்கே எப்படிங்கிறதெல்லாம் பார்ட் 2 vlogல நான் போடுறேன்.